ஆ அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. அண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. அண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுல்ல. ஃபஸ்ட்டு வீக் தான் நான் உங்களை பார்த்தேன், அதோட இப்போ தான் பார்க்க முடியுது. தெரியும் என்னை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க. பரவாயில்ல, நான் தான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க. சரி, இன்றைக்கி டாபிக் என்ன நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி பார்ப்போம் ஞாபகம் இருக்கா? ஸ்பின் வீல் பார்ப்போம். இப்போ போய் நம்ம ஸ்பின் வீலை சுற்றி பார்ப்போமா? வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. வாவ், இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்க டாபிக் என்ன? ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். சரி, நம்ம இதை பற்றி பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகணும். வாங்க போகலாம். வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. மகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மகா, என்னாச்சு? கண்டுடவே மாட்டேங்கிறா. போன் வந்ததுனால என்னலாம். வாப்பா ஆண்டோ, எப்படி இருக்கிற? அப்பா எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். வாப்பா வா, உள்ள வா உள்ள வா. இல்லைங்க, பக்கத்துலோடி வந்தேன். சரி, பார்த்துட்டு போலாம், ரொம்ப நாள் ஆச்சுல. வாப்பா உட்கார். இருங்கப்பா, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகேக்கா, எடுத்துட்டு வாங்கக்கா. ஆண்டோ, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கக்கா. தண்ணி குடிப்பா. இந்த பக்கத்துல ஒரு வேலை விஷயமா வந்தேன். அப்படியா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு, லாக்டவுனுக்கு போறோம், இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறோம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. நீங்க எங்களை பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இருப்பா, சாப்பிட்டு போலாம். இல்ல இருக்கட்டுக்கா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நாலு இப்போ போயிருவாரு அப்படின்றதுனால நான் டக்குன்னு வந்துட்டேன். ஓ, உடனே சீக்கிரம் போகணுமா? சரிப்பா, நான் சந்தோஷங்க. சரிப்பா. மணி வேற 9 ஆகுது. இந்த பிள்ளை இன்னும் என்ன பண்றா? பிரஸ்தியா, என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 9 ஆகுது, இன்னும் எந்திரிக்கிற பாடு காணா. பிரஸ்தியா, பிரஸ்தியா, என்ன எழுந்திருக்கலையா? மணி 9 ஆகுதுடா. பிரஸ்தியா, எழுந்திரி, பல்ல தேயி, ஜவம் பண்ணி எழுந்திரி, பயில் படி. அடுப்பில் வேற வச்சிருக்க, மணி வேற ஆகுது, இன்னும் என்ன பண்றது? இந்த அம்மா வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரேயர் பண்ணு, பைபிள் படின்னு. ப்ரேயர் பண்ணுவோம். எங்கே அந்த பெட்ஷீட்டு? காலையிலே ஆமீன் முடிச்சு. எங்கே இந்த பைபிள்? அவ்வளோதான் முடிச்சு. இன்னும் எந்திரிக்கலையா? மணி ஆகுதே. ஏஞ்சிட்டமா? ஜோமண்ணியா? பைபிள் படிச்சியா? ப்ரெஸ் பண்ணியா? ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போவியா? ஸ்கூலுக்கே நீ போக மாட்டேன்னா அப்போ நம்மளை படைச்ச ஆண்டவர், இயேசு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். அவர்கிட்ட நீ ஜெபிக்கும் பொழுது பல்லெல்லாம் தேய்க்காமல் ஜெபிக்கலாமா? அப்படி ஜெபிக்கவே கூடாது. பல்ல தேய்ச்சிட்டு ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கணும். ஏன்ப்பா, எத்தனை முறை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு என்னதான் இந்த அம்மாவும் பார்த்தாலும் அட்வைஸே பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு போனாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டில் வந்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திருத்தவே முடியாது.
மாமா அந்த கடையில் எனக்கு ஒரு 5 ரூபாய் லேஸ் வாங்கித்தாங்கம்மா. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, உடம்புக்கு நல்லது இல்லடா. வேற வாங்கி தரம்மாண்ணா, வா. சரிம்மா. மாமா அங்கே போறீங்கம்மா, யார் வராங்கன்னு? மேக்ஸ் மிஸ் வராங்கம்மா, வாங்க அப்படியே போயிடலாம் நைஸா. அவனு பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவாங்க, வாங்க போயிடலாம். ஏம்மா மேக்ஸ் மிஸ்ன்னு சொல்கிற, அவங்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லலாம் எப்படி? வாமா போய் அவங்கள போய் பார்க்கலாம். அம்மா இப்போ நீ வரியா இல்லையா? உங்களை பார்க்கலான்னு சொல்கிறேன். அம்மா ஒழுங்கா வாமா, நம்ம போகலாம். வாங்க மிஸ். மிஸ்ஸுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் மிஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மிஸ். வீட்டில் படிக்கிறாளா எப்படி? நல்லா படிக்கிறா மிஸ். ஓகே, டியூஷன் போகிறாளா எப்படி? இல்லை மிஸ், வீட்டில் அவள் நல்லா படிக்கிறா, காலையில் எழுந்து நல்லா படிச்சிடா. நல்லா படிக்க வைங்க சரிங்களா? சரி. நாங்கள் மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது, நீங்களும் சொல்லி தரணும். சரி பாருங்க. சரி. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, போன வாரம் யாரெல்லாம் வந்தா? சரி, போன வாரம் என்னென்ன பாட்டுலாம் நம்ம கற்றுக்கிட்டோம்? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க. நைல் நதியிலே. சரி, எல்லாம் சேர்ந்து நைல் நதியிலே பாடலாமா? ஆமாண்டி, டைம் வேற ஆகுது. ஆமாம், உன் கம்மல் எங்கே வாங்கினேன்? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, கடையில் வாங்கினேன். மகா பர்ஷியா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க நாங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க மட்டும் தனியா பேசிட்டே இருக்கீங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்? ஏசப்பாவை பாடி துதிக்க சண்டே ஸ்கூல் வந்திருக்கோம். இப்படி பேசிட்டே இருந்தா ஏசப்பாவை அவமதிக்கிற மாதிரி. நம்ம ஏசப்பாக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க சொல்லி கொடுக்கறத நீங்க கவனமா கவனிச்சு பக்கத்துல பேசாம நீங்க கீழ்படிச்சாதான் ஏசப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், அவரையும் நீங்க மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? என்ன பண்ணாதீங்க. கடைசி பிஸ்கெட்டோ காலி ஆயிடுச்சா? இதை வச்சு என்ன பண்ண? என்ன பிரிஷல் சாப்பிட்டுட்டு சர்ச்சில் குப்பை போடுற? பின்ன வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, சர்ச்சை க்ளீன் பண்ணுவாங்க, எடுத்து போட்டுக்குவாங்க. வா. நீ சொல்கிறது கரெக்ட் தானே. சரி வா போகலாம். என்ன பெருசியா இப்படியா சர்ச்சில் சாப்பிட்டு இங்கே சர்ச்சிலே போடுவாங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க சண்டே ஸ்கூலில் எல்லாம் போடக்கூடாதுன்னு. என்னதான் பெருக்கிறவங்க க்ளீன் பண்ணுறவங்க இருந்தாலும் இப்படி ஏசப்பா இருக்கிற இடம்ல ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும்ல. நீங்கள் வீட்டில் இது மாதிரி குப்பையை போட்டுட்டு போவீங்களா? சரி, இந்த கவர் நீங்களே எடுத்து குப்பையில் போட்டுட்டு போங்க, இனி போடக்கூடாது. ஓகேவா? சரிண்ணா. இங்கேயும் அட்வைஸா? ஹலோ குட்டீஸ், போன வாரம் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணீங்க. இந்த வாரம் லெவல் 3 உங்களுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க லெவல் 3க்கு போகலாமா? இப்போவும் இந்த பிக்சரில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? வெரி குட், ஒரு 5 அனிபீஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிக்கலாமா? அனிபி எங்கே இருக்குது? நல்லா தேடுங்க பார்க்கலாம். தேடுங்க. கண்ணுக்கு தெரியுதா? பறந்துக்கிட்டே இருக்கா? அந்த புஷ்ஷுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டிங்களே. அனிபியை கண்டுபிடிச்சிட்டிங்க. வெரி குட். 2வது அனிபி எங்கே இருக்கு? தேடுங்க தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? ஈஸி தான். அந்த ஃப்ளவருக்கு நடுவில் இருக்கு பாருங்க. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டிங்களே. வெரி குட் வெரி குட். யாரோ ஃப்ளவருக்கு நடுவில் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. 3வது அனிபி எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? தேடுங்க தேடுங்க, எங்கேயோ பறந்துக்கிட்டே இருக்கு. ஓ, ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃப்ளவருக்கு கீழே. வெரி குட், 3rd அனிபியை கண்டுபிடிச்சிட்டிங்க. வெரி குட் குட்டீஸ். இன்னும் 2 தான், உங்கள் டாஸ்க் முடிய போகுது. சீக்கிரம் 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 சீக்கிரம். எங்கே மறைஞ்சிருக்கு? அந்த மரத்துக்கு பின்னாடின்னு சொல்கிறீங்களே யாரோ? இல்லை, அந்த ரேபிட்டுக்கு பின்னாடி இருக்கு. நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்னும் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு அனிபியை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நல்லா பாருங்க நல்லா பாருங்க. அந்த மேகத்து நடுவில் ஓடுதா? இல்லைப்பா, தப்பாக சொல்கிறீங்களே. இல்லை இல்லை இல்லை, அந்த பாறைக்கு நடுவில் மறைஞ்சிருக்கு. வெரி குட் குட்டீஸ். 5 பாயிண்ட் எடுத்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்போவும் அந்த ஹனிபி நமக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த தேனை டேஸ்ட் பண்ணுவோமா? வாங்க பார்க்கலாம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். லேவியராகமம் 19:32. இன்னொரு வாட்டி கத்துக்கிறீங்களா? சேர்ந்து சொல்லுங்க. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி
உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். லேவியராகமம் 19:32. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். லேவியராகமம் 19:32. வெரி குட். லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சூப்பர் குட்டீஸ், 3rd லெவலை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த வசனத்தில் பார்த்தோம், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இந்த வசனம் சொல்லுது, நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்து. உங்களை விட பெரியவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், உங்கள் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? அல்லது பெரியவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க சண்டே கிளாஸ் டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பாஸ்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பாஸ்டர் ஆன்ட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஏசப்பா நம்ம மேலே ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, உங்களை விட பெரியவங்களுக்கும் உங்களை விட சின்னவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகிக்கங்க. இது ரொம்ப நல்ல கேரக்டர். ஓகேவா? இப்போ உன் கேமில் கம்ப்ளீட் பண்ண 3rd லெவலில் உங்கள் வீட்டில் கம்ப்ளீட் பண்ண ஒரு டிப்ஸ் தரவா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. சின்ன பசங்கனாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கூப்பிட்டு, வாங்க உட்காருங்க, ப்ரைஸ் த லார்ட், தண்ணி குடிக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். அவங்க உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு மேலே உங்களை பெற்ற அம்மா அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் போகிற சர்ச்சை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த 3rd லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியும். என்ன குட்டீஸ், புரிஞ்சுதா? ஓகே, இன்னும் நல்ல கேம்ஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய். ஹலோ குட்டீஸ், நீங்கள் இப்போ பார்த்துருக்க ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியும். நீங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தது போல் நீங்கள் பெரியவங்களையும் ஏசப்பாவையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதே போல் வார வாரம் எக்ஸாக்டட் ப்ரோக்ராமோட உங்களை வந்து பார்க்குறோம். ஓகேவா? பாய். வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க.